जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। देवो महेश्वरा गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। लक्ष्मीपदे कमलनाप सुरेश विष्णु वैकुंठ कृष्ण मधुसूदना श्री श्रीनिवास ब्रह्मण्यकेशवा जनार्दना सक्र,बाणे विश्वरूपा विपो मम देहि करावलंबम्। पंचमगा भूतமாக சூரியனாக சந்திரனாக ஜீவாத்ம வடிவம் என யாதுமாகி நீக்க மறந்திருக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சச்சிதானந்த ஸ்ரீ சத்குரு சாயிநாத ரூபாய நமோ நமः। ஸ்ரீ पंडरीनाथ भगवान की जय। हरि योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாள், ரொம்ப உயர்ந்ததான நாள்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு குருவாரம். குருவாரத்தோட சேர்த்து இந்த பூமியில வாழ்ந்த ஒரு உன்னதமான மகான் திருவண்ணாமலையில விசிறி சாமியார் அப்படின்னு எல்லோராலையும் போற்றப்பட்ட பகவான் யோகி ராம் சூரத்குமார் மகாராஜோடைய புண்ணிய திதி மகா சமாதி திருநாள் இன்னைக்கு. இன்றைய நாள்ல நம்ம ரொம்ப முக்கியமான பதிவா எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, உண்மையான வழிபாடு எது அப்படின்றது. வழிபாடுனா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம கூடுமான அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனுபவிப்போம். இந்த வழிபாடு அப்படின்றது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே இந்த வழிபாடுன்றது ரொம்ப பிரசித்தம். சிவ வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு, கணபதி வழிபாடு, சக்தி வழிபாடு அப்படின்னு நிறைய வழிபாடுகள் நம்மளுடைய பாரத பூமிக்கு சனாதன தர்மத்துக்கு ஆதி சங்கராச்சாரியார் பகவத்பாதார் அவர் தான் நமக்கு இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கார். யாருக்கு எந்த ரூபம் பிடிச்சிருக்கோ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு. உனக்கு முருகனை பிடிச்சிருக்கா முருகனை வழிபாடு, உனக்கு கணபதியை பிடிச்சிருக்கா கணபதி வழிபாடு பண்ணு, உனக்கு பெருமாளை வழி பிடிச்சிருக்கா வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்று, உனக்கு ஈஸ்வரனை பிடிச்சிருக்கா சைவத்தை பின்பற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே ஒத்து போகக்கூடிய ஒரு சம்பிரதாயம் கொண்டவங்க ஸ்மார்த்த சம்பிரதாயம்னு பேருதுக்கு. அவங்க எல்லா தெய்வத்தையுமே கும்பிடுவாங்க. எனக்கு சிவபெருமானை மட்டும்தான் பிடிக்கும், பெருமாளை பிடிக்காது, எனக்கு பெருமாளை பிடிக்கும் சிவபெருமானை பிடிக்காது, எனக்கு முருகன் தான் பரபிரம்மம், முருகனை தவிர வேற எந்த சாமியும் கும்பிட மாட்டேன், எனக்கு பிள்ளையார் தான் முழு முதற் கடவுள், அந்த தெய்வத்தை தவிர வேற எந்த சாமியும் கும்பிட மாட்டேன்லாம் ஒரு பிடிவாத குணம் இல்லாம எல்லா தெய்வங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய வஸ்து ஒண்ணு அப்படின்றத தெரிந்து கொண்டு பக்தி பண்ணக்கூடிய சம்பிரதாயம் ஸ்மார்த்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்தவத்துல இந்த வழிபாடுனா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். உண்மையான வழிபாடு சத்குரு சாய்நாதருடைய உண்மையான வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வழிபாடுனா என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப பேசிக்கே. அதுதான் வழிபாடுன்றது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்,
அது மனுஷனா பிறந்திருக்கோம், நமக்கே உரியதான வழிபாடு. மனுஷங்க மட்டும்தான் வழிபாடு பண்ணியிருக்கா தெய்வத்தை? இல்லை. ஒரு எலி வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவில்ல விளக்கு அணையிற மாதிரி இருந்திருக்கு. அது திரிய சாப்பிட போயிருக்கு. லைட்டா முகத்தை வச்சு தூண்டி விட்டுருக்கு. அதுக்கு ஈஸ்வரன் கிருபை பண்ணி ராஜாங்கிற பதவியை அடுத்த பிரிவில மனுஷ பிரிவியை கொடுத்து ராஜாவாக்குனார். அடுத்து முதல்ல யானை, கஜேந்திர மோட்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யானையினுடைய பாதத்தை அந்த முதல்ல பிடிச்சி இழுக்குது. அப்ப கஜேந்திரனாகி அந்த யானை வைகுண்டாதிபதியான ஸ்ரீமன் நாராயணனை காப்பாத்து பெருமானே, ஈஸ்வரா, அச்சுதா, மாதவா, கேசவான்னு கத்துது. உடனே பகவான் வந்து மகாலட்சுமிட்ட கூட சொல்லல, கருடன் மேல கூட ஏறல, ஓடி வந்துட்டாராம். தாண்டி தாண்டி ஒரு பூமி ஆகாசம் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வந்து அந்த அந்த யானைக்கு தன்னுடைய கிருபையை கொடுத்து காப்பாத்தி ரட்சணை பண்ணார். காப்பாற்றப்பட்டது என்னமோ யானை, ஆனா மோட்சம் போனது எது தெரியுமா? முதல்ல வந்து யானைய கொல்ல பார்த்துச்சு. கொல்ல பார்த்த யானைக்கு பகவான் வந்து மோட்சம் கொடுத்திருக்காராம். எப்படிப்பா இது? ஒருத்தன் கொலை பண்ண போறான், கொலை பண்ண போற ஆளு பக்தி கொண்டவனை காப்பாத்திட்டு கொலை பண்ண போனவனுக்கு பகவான் ஏன் மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம். அப்படின்னா பிடிச்சவனுடைய பாதம் இருக்கே, அந்த யானையினுடைய பாதம் பகவானையே கத்தின்னு நினைச்சிருந்த ஒரு ஜீவன். அந்த பகவானே நினைச்சு கத்திக்கிட்டு இருந்த அந்த ஜீவன் பகவானை கூப்பிடும் பொழுது, மாதவா, அச்சுதா, கேசவான்னு கூப்பிடும் பொழுது அந்த முதலையனுடைய காதுகள்ல அந்த நாமா உள்ள போய் ஏறி இருக்கு. பகவான் அப்புறம் என்ன பண்ணுவார்? கடைசி தருணத்துல யார் என்னுடைய நாமாவை சொல்றாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? இந்த கஜேந்திரன் ஆகிய யானை கத்த முதலுக்கே அந்த நாமா உள்ள ஏற பகவான் கிருபை பண்ணிட்டார். ஒரு அடியாருடைய திருவடியை பிடிச்சதுனால, யானை ஒரு அடியவர், அந்த அடியவருடைய திருவடிய இந்த முதலை வந்து பிடிச்சதுனால அதுக்கு பகவான் மோட்சம் கொடுத்தார். எதுக்குப்பா இந்த சம்பந்தம் இல்லாம இந்த கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழிபாட்டினுடைய அடிப்படையே இதுதான். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னா யாருகிட்ட முறையிடுறது? அம்மா கிட்டையா, அப்பா கிட்டையா, உற்றார் கிட்டையா, யார்கிட்ட முறையிடுறது? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், வீடு கட்டணும், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே நடக்கல. அப்ப பல பேரு இந்த தெய்வத்தை போய் நீங்க கும்பிடுங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்து கொடுக்கும்னு சொல்லி போய் வழிபாடு பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம போய் அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனை பண்ணதனுடைய ஒரு பலனா அந்த வீடு நல்லபடியா கட்டப்படுது. அப்ப என்ன தெய்வத்தை கும்பிட்டோமோ அந்த தெய்வத்து மேல ஒரு விசுவாசம் வருது. அது அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கு. வீடு கட்டி கொடுத்த பகவான் வீடு கட்டுறதுக்கு, தீவு கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும். பணம் கட்டி முடிச்சாச்சுன்னா அடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கணும். அப்படியே ரவுண்டா போய்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் மாதிரி, இந்த சைக்கிள்ல வீல் எப்படி சுத்தி வருதோ அந்த மாதிரி நம்ம வழிபாடுன்ற ஒரு பாதையில நம்மளுடைய எண்ணங்கள் முன்னேறணும், நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறணும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக நம்முடைய சக்திக்கு மீறின ஒரு சக்தி கடவுள், தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தெய்வத்தையும் அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய சொரூபத்தையும் நம்ம கெட்டியமா பிடிச்சுக்கிறோம். அதுதான் இந்த உலகத்துல ரொம்ப பிரசித்தமா வணங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வழிபாடு அப்படின்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரெண்டு விதமான வழிபாடு. ஒண்ணு தெய்வ வழிபாடு, ரெண்டாவது ஆச்சாரியனுடைய திருவடி அந்த வழிபாடு, அதாவது குருநாதர்களுடைய வழிபாடு. தெய்வத்து மேல வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள், குருநாதர்கள் மேல வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள், ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான ஒரு கிருபை கிடைக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்குள்ளதான் வர முடியும். ஏன் அப்படின்னா,
அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி நம்மளுடைய தமிழ்நாடு. அந்த தாயகமான தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பூமியில இப்படிப்பட்ட மகான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்கிறது பாபாவினுடைய பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களையே அடின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நம்மளுடைய பாரத பூமியில வைகுண்டம்னு ஒரு இடம் இருக்கு, கைலாயம்னு ஒரு இடம் இருக்கு. வைகுண்டம் எங்க இருக்குன்னு யாரையாவது கேட்டா தெரியாதுன்னுவாங்க. ஆனா அங்க நாராயணன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட இருப்பாங்க. கைலாசம் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாதுன்னுவாங்க. ஆனா கைலாசபதி அங்க இருக்காருன்ற நம்பிக்கையோட இருப்பாங்க. அப்படி எங்கேயோ வைகுண்டம் கைலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை நம்ம பார்க்கணும், தரிசிக்கணும், அதை வழிபாடு பண்ணணும். நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் பலிதமாகணும். மேற்கொண்டு இதுக்காகத்தானா வழிபாடு, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக அந்த சுவாமி கிட்ட போய் வேணும்னா அது கிடைக்கும், இந்த சுவாமி கிட்ட போனா இது கிடைக்கும், இதற்காகத்தானா இந்த வழிபாடு அப்படின்றத அந்த காலத்திலேயே நிறைய பக்தர்கள் கொஞ்சம் புரிதலோடு இருந்தாங்க. அப்ப பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருணை கொண்டு வைகுண்டத்திலேந்து பலவிதமான லீலைகள் புரிந்து இந்த பாரத பூமி இந்தியா முழுக்க நிறைய லீலைகள் பண்ணி ஒரு கோயிலையும் இருக்கார். ஸ்ரீரங்கத்துல லீலை பண்ணி வந்தார். விபீஷண ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட இருந்து அழகான ரங்கநாத சுவாமியை வாங்கிட்டு வந்தார் காவிரி கரை ஓரமா. அப்ப விநாயகரை விட்டு சில முனிவர்கள் விளையாண்டு அந்த ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை காவிரி கரையில இருக்க வச்சுட்டாங்க. இருக்க வச்சதுனாலதான் உச்சி பிள்ளையார் கோயில் அங்க இருக்கு திருச்சியில. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி 108 திவ்ய தேசங்கள் இந்த பூமியில இருக்கு. எதுக்காக இந்த லீலெல்லாம் நடந்ததுன்னா பகவான் நாராயணன் என்ன கிருபை பண்றார் அப்படின்னா, என்ன தேடி நீ அவ்வளவு தூரம் வராத, நான் உன் ஊருக்கு வரேன், உன் வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற, நீ அங்க என்ன பாரு, என்ன நமஸ்காரம் பண்ணு, என்ன வழிபாடு பண்ணு, நான் உனக்காகவே வந்திருக்கேன்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் அழகா வந்திருக்கார். அதே மாதிரிதான் ஈஸ்வரனும் சிவபெருமானும். அந்த சுவாமி ஏதோ ஒரு லீலை பண்ணி இந்த பூமியில 12 ஜோதிர்லிங்க ரூபம் நம்ம தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு இருக்கு. அப்ப ஈஸ்வரனும் ஸ்ரீமன் நாராயணனும் பலவிதமான லீலைகள் புரிந்து சிதம்பரம், ஸ்ரீரங்கம், நிறைய சிவஸ்தலம், நிறைய பெருமாள் ஸ்தலம், நிறைய முருகஸ்தலம், இதெல்லாம் ஏன் உருவாயிருக்கு அப்படின்னா வழிபாடு பண்றதுக்காக. எதுக்குப்பா வழிபாடு அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் ஜெயிக்கணும், நம்முடைய கோரிக்கைகள் ஜெயிக்கணும், நமக்கு கடவுள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வரணும். இதற்காகத்தான் இந்த கோவில்களா அப்படின்னு நீங்க ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அதற்காக இல்ல அப்படின்னு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சொல்றாங்க. பிறவி பயனை அடைவதற்காகத்தான் வழிபாடு அப்படின்னு ஒண்ணு மகான்கள் இந்த தேசத்துக்கு கொடுத்திருக்காங்க. மகான்கள் இந்த தேசத்துக்கு கொடுத்திருக்காங்க. குருநாதர்களுடைய அவதாரங்கள் எல்லாமே வழிபாடு பண்றியா, ஆத்மார்த்தமா பண்ணு, உள்ளம் உருகி பண்ணு, சதா அந்த ஈஸ்வரனுடைய கிருபையை நினைச்சு கண்ணில் தாரதாரையா தண்ணீர், அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு ஒரு நாயன்மார் பாடினார். அப்ப அந்த மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை வழிபடணுமே தவிர போன உடனே எனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும் சுவாமி, நமக்கு அந்த மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைக்கு கண்ணீர் வருது. ஆனா அந்த ஈஸ்வரன் நமக்கு பண்ண கிருபையை நினைச்சு யாருக்காவது கண்ணீர் வருதா அப்படின்னா வரதில்லை இல்லையா? அப்ப நம்மளுடைய சுயநலமான பிரார்த்தனையை காட்டிலும் பிறவி பயனை கொடுப்பதற்காக நம்ம ஊருக்கு தேடி வந்த ஈஸ்வரனாகட்டும், நம்மளுடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனா இருக்கட்டும், ஏன் நம்ம பாபா கூட இருக்கட்டும், பாபாவுக்கும் தான் இன்னைக்கு ஊர் முழுக்க உலகம் முழுக்க அவருக்கு கோயில் இருக்கு. ஷிரடின்றது பூர்வீக ஸ்தலம். ஆனா இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு ஊர்கள்லயும் பாபாவுடைய கோவில்கள் இருக்குன்னா எதுக்கு வந்தார்? நமக்காக வந்தார். என்னை தேடி நீ அவ்வளவு ஷிரடிக்கு அவ்வளவு தூரம் வர முடியாது, உன்னை தேடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாபாவே வந்திருக்கார். எதுக்கு வந்தார்?
அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளோட எண்ணங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்தாரா, நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வந்தாரா அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வச்சு பாருங்களேன். எதுக்கு பாபா வந்தார்? எதற்காக ஈஸ்வரன் ஒரு கோவிலும் இருக்கிறார்? எதற்காக ஸ்ரீமன் நாராயணன் ஒரு கோவில்களையும் இருக்கிறார்? அங்க ஏன் வழிபாடு பண்ணணும்? அப்ப வழிபாடுனா என்ன? வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பிரதோஷ காலமானா ஓடுறோம், சஷ்டியனா முருகன் கோயிலுக்கு ஓடுறோம், ஏகாதசினா பெருமாள் கோவிலுக்கு ஓடுறோம், மகா சிவராத்திரினா ஈஸ்வரன் கோயில இரவும் பகலும் கண்ணு முழிக்கிறோம். ஏன் கண்ணு முழிக்கிறோம் தெரியாது. ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி கண்ணு முழிக்கிறோம். ஏன் கண்ணு முழிக்கிறோம் தெரியாது. பாபாவுடைய வியாழக்கிழமையானா துள்ளி குதிக்கிறோம். ஒரே பாபா தான் நம்ம வீட்டுல இருக்காரு, சாய்பாபா கோவில்கள்ல இருக்காரு. வியாழக்கிழமை மட்டும் ஸ்பெஷல், மற்ற நாள் ஸ்பெஷல் இல்லையா? அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை ஜோரா கொண்டாடுறாங்க, மற்ற நாள்லாம் கொண்டாட்டம் இல்லையா? அங்க இருக்கு. எல்லாமே எல்லா நேரமும் எல்லா காலங்களும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு தான் வருது. ஆனா நமக்கு என்ன புரிதல் அப்படின்றது மகான்கள் புரிய வைக்கிறாங்க. நீ பகவான அடியேன் சொல்லி கொடுக்கிற மாதிரி வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வழிபாடுகள்ல உபாசனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உபாசனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உபாசனைனா என்ன? ஸ்ரீ வித்யா உபாசனை, முருகப்பெருமானுடைய உபாசனை, மகாலட்சுமியினுடைய உபாசனை, கணபதி உபாசனை, கண்ணபெருமானுடைய உபாசனை, காளியினுடைய உபாசனை, அதே மாதிரி நவராத்திரியில வழிபாடு செய்யக்கூடிய அந்த 9 தெய்வீக ராஜராஜேஸ்வரனுடைய உபாசனை, லலிதாம்பிகையோட உபாசனை, சாயிநாதருடைய உபாசனை. அப்ப அந்த மாதிரி ஏன் இந்த உபாசனைலாம் வருது அப்படின்னா, சில பேர்லாம் சாக்த உபாசனா, அதாவது சக்தி வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர்லாம் வராகி வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர்லாம் சிவ வழிபாடு பண்ணுவாங்க. சில பேரெல்லாம் பெருமாளுடைய வழிபாடு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இன்னும் பல பேர் மகான்களுடைய வழிபாட சீரும் சிறப்புமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தெய்வ வழிபாடா மகான்களுடைய வழிபாடா அப்படின்னா, தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு மனம் உருகி பிரார்த்தனை பண்ணி ஒரு ஜென்மாலையும் கொண்டாடணுமோ அதனுடைய பிரதிபலனா அந்த தெய்வமே ஒரு குருவை காட்டி, இனிமே இந்த குருவை நீ வழிபாடு பண்ணுன்னு சொல்லி குரு கிட்ட அனுப்பி விட்டுரும். அப்படி குருநாதர் கிடைச்சாச்சுன்னா அந்த குருநாதரை நம்ம கொண்டாடுறோம். அங்கே என்ன, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டாடுறோமே தவிர, அந்த தெய்வம் ஏன் குருநாதர் கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கு அப்படின்னா, வாழ்க்கையினுடைய பிறவி பயன் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. தெய்வங்களையும் மற்ற உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் ஏன் நீ வழிபாடு பண்ணணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய முன்னோர்கள், அதாவது உன்னுடைய வீட்டுல இருந்த மறைந்த போன தாயோ தந்தையோ பெரியோர்களோ எல்லாருக்கும் மாசமோ இல்ல ஏதோ ஒரு அமாவாசையில திதி கொடுப்ப. அந்த முன்னோர்களுடைய வழிபாடு ஏன் பண்றோம்? இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசான் தேவை, ஒரு ஆச்சாரியன் தேவை. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் தான் நம்ம சத்குரு சாய்நாதர், பகவத் ராமானுஜர், யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ், காஞ்சி மகா பெரியவா, ராகவேந்திர சுவாமிகள், ரமண மகரிஷி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப தெய்வ வழிபாட்டுல நாயன்மார்கள் எதை காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு ஒரு நாயன்மார், ஒரு மாணிக்க வாசகர் பெருமான் போறார் அப்படின்னா அடியே உள்ளத்தால உருகி போவார். காலில் செருப்பு போட்டுக்க மாட்டார். நம்ம இங்கேருந்து கோயிலுக்கு போகணும்னா காலில் செருப்பு போட்டுக்கிட்டு போறோம். அந்த காலத்துல என்ன விதி அப்படின்னா, கோவிலுக்குன்னு கிளம்பிட்டா காலில் செருப்பு போடவே கூடாது. அது எவ்வளவு கிலோமீட்டரா இருந்தாலும் பரவாயில்ல. இங்கேருந்து திருப்பதிக்கு போறியா, போற வழியெல்லாம் செப்பல் போடாம தான் போகணும். இங்கேருந்து நீ ஷீரடி கூட போறியா, செப்பல் போடாம தான் போகணும். புரியுதுங்களா சொல்ல வர்றது? அப்ப நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எந்த விதமான பக்தியை நமக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னா, உள்ளத்தால உருகி எனக்கு இப்படிப்பட்ட மனுஷ பிறவியினை கொடுத்திருக்கியப்பா, நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? சதா உன்னுடைய நாமத்தை, உன்னுடைய அழகே வடிவான இந்த அர்ச்சாவதார மூர்த்திய சிந்தனை பண்ணிக்கிட்டு, உன்னுடைய நாமாவளியை பாடிக்கிட்டு, உனக்கே உரிய அடியார்களுடைய திருவடிக்கு அடிபணிஞ்சி சேவை பண்றதுக்காகவே இந்த ஜீவன் இந்த மண்ணுல இருக்கட்டும், வேற எதுவுமே இந்த உலகத்துல என்னுடையதுங்கிறது இல்லப்பா அப்படின்ற
ஒரு உயர்ந்ததான மார்க்கம். அதை காட்டுறதுக்கு தான் மகான்கள் இந்த பூமியில வராங்க. நம்மளும் தான் ஈஸ்வரன் கோயிலுக்கு போறோம். மாணிக்கவாசக பெருமான், சுந்தரர் அப்பரெல்லாம் போகிறச்ச அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் காட்சி கொடுப்பாராம், பேசுவாராம். நம்மலாம் போனா எங்க சாமி பேசுறது இல்லையே. அப்ப அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணியிருக்காங்க, நாயன்மார்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணியிருக்காங்க, ஆழ்வார்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கிற வகையில மகான்கள் கூட இருந்த அடியார்கள் என்ன மாதிரி அந்த மகான வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். வழிபாடுன்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அது ஒரு தெய்வத்தையோ இல்ல ஒரு குருவையோ நீ வழிபாடு பண்ற அப்படின்னா அந்த சொரூபத்தை அடையறதுக்கு நீ அந்த வழிபாடு பண்ணணும். காசுக்காகவோ பணத்துக்காகவோ குழந்தைகளுக்காகவோ இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணா கிடைக்கும். ஆனா அதுக்காக இந்த வழிபாடு பண்றதை காட்டிலும் ஒரு படி மேல போய் நம்ம வழிபாடு பண்றதெல்லாம் தப்பு இல்லை. விபூதி, அதாவது சூடம் ஏத்துறோம், ஊதுபத்தி பண்றோம், அபிஷேகம் பண்றோம், ஆராதனை பண்றோம். நம்மளுடைய மனதுக்கு ஒரு நிம்மதி வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சுற்றத்தார் உற்றத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது பிரார்த்தனை பண்றதெல்லாம் எல்லாமே நல்லதுதான், ஒரு குறையும் இல்லை, எதுவும் தப்பே கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நமக்கு ஒரு மன நிம்மதி வேணும், ஒரு ஆனந்தம், ஒரு சாஸ்வதமான நிம்மதி. அப்படியே எங்கும் அசையாம இருக்கக்கூடிய ஒரு சதா அலைஞ்சு திரியக்கூடிய மனசு அடங்கி ஒடங்கி எண்ணங்கள் எதுவும் இல்லாம அப்படியே ஒரு ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு நிலை. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை கிடைக்கணும் அப்படின்னா குருநாதருடைய கிருபையால் அது கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, போன் பண்றாங்க, சாய்ராம் எனக்கு சுத்தமா மனசு ஒரு நிலையே இருக்க மாட்டேங்குது, எனக்கு ப்ரெஷரா இருக்கு, எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, ஏதாவது பண்ணிக்கலாம்லாம் தோணுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப அடியே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா நீங்க காலையில எழுந்திரிச்சு பாபாவை உங்க வீட்டு பூஜரம்ல நல்ல வழிபாடு ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்டோம். வழிபாடு பண்றோமே. நீங்க பூஜரம்குள்ள எந்த சுவாமியை வழிபட்டாலும் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? எல்லாம் சந்தோஷமா இருக்கு, அந்த நேரம் எனக்கு நல்லா இருக்கு. தெய்வத்தையும் குருநாதர்களையும் மகான்களையும் வழிபாடு பண்ணும்போது மனசு நிம்மதியா இருக்கு. கோயிலுக்கு போனா நிம்மதியா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி போயிடுது அப்படின்றாங்க. கோயிலுக்கு போனா நிம்மதி இருக்கான், வீட்டுக்குள்ள இருந்தா நிம்மதி போயிடுதான். அப்ப அந்த வீட்டுல சரியான முறையில தெய்வத்துக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தமாயிடும். ஒரு வீட்டுல நிம்மதி இல்ல, ஒரு வீட்டுல சுத்தமா பணம் சேரவே மாட்டேங்குது, தர்திரியமாவே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பா ஒரு பக்கம் போறாரு, பையன் ஒரு பக்கம் போறாங்க, அம்மா அப்பா ஒரு பக்கம் போறாங்க, எல்லாமே தினுசா இருக்காங்க. ஒரே குடும்பத்துல பலவிதமான கருத்து வேறுபாடு இருக்கு, வீட்டுல சுத்தமா நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. ஆனா இங்கிருந்து நான் கோயிலுக்கு போனா நிம்மதி கிடைக்குது, வீட்டுக்குள்ள வந்தா திருப்பி டார்ச்சர் தாங்கல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல அகத்த பூஜைன்னு ஒண்ணு இருக்கும். டெய்லி காலையில ஏந்திரிச்சு குளிச்சு தெய்வத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்லோகம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை நெத்தில இட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதை கொடுத்து தீர்த்த பிரசாதம் கொடுத்து, கோவில்ல நடக்கிறது ஒரு பூஜைன்னா வீட்டுல நடக்கிறது இன்னும் பெரிய பூஜையா இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஸ்லோகம் சொல்லி நாமா சொல்லி ஆனந்தமா இருக்குமா அந்த காலத்துல. இந்த காலத்துல அப்படி இருக்குதா அப்படின்னா சுத்தமா இல்ல. அப்படி இல்லாததுனால தான் ஒவ்வொரு இல்லங்கள்லையும் நிம்மதி இல்லாம போகிறதுக்கு காரணம். நிம்மதி இல்லாம போகிறதுக்கு காரணம் இது மட்டும்தான். வீட்டுல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடு அவர் ரொம்ப 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 அவசியம். முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப 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 அவசியம். குலதெய்வ வழிபாடு பண்றதில்ல, வீட்டுல இருக்கிற தெய்வத்துக்கு ஏதோ 4 கிழமை இந்த செவ்வாய் வெள்ளி மட்டும் போய் அட்டனன்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் என்ன முன்னோர்களை சுத்தமா திதி கொடுக்கறதே இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்தா வீட்டுல எப்படி மன நிம்மதி கிடைக்கும்? ஆனா அதே நிம்மதி வெளியில போனா கிடைக்குது. ஆனா வீட்டுக்குள்ள ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா வீட்டை பவித்திரமா வச்சுக்கிறது இல்லைன்னு அர்த்தம். சரியான கால நேரத்துல வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போட்டு அதை ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு வீடுகள்லையும் பூஜை ரூம் ரொம்ப சுருங்கிட்டு, பூஜை ரூமே பல பேர் வீட்டுல இல்ல. காலகாலத்துல சீக்கிரமா ஏந்திரிச்சு வீடுகள்ல 2 ஊதுபத்தி ஏத்தி விளக்கேத்தி
நெய்வேத்தியம் பண்ணி அந்த நெய்வேத்திய வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து, இல்ல அபிஷேகம் பண்ற மாதிரி பாபாவுடைய மூர்த்தியோ இல்ல எது இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம், அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பழகி கொடுக்கறது. சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் நடக்கும் போதும் துணி துவைக்கும் போதும் குளிக்கும் போதும் சதா இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி இருந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்க முடியல, இருக்கிறது இல்ல. அதனால தான் மனசுக்கு ஒரு நிம்மதியே இல்லை. ஆனா வெளியில போனா அந்த நிம்மதி கிடைக்குது. அப்ப வீட்டுக்குள்ள வந்தா அந்த நிம்மதி இல்லாம இருக்குது. அப்ப வீட்டுல தெய்வ வழிபாட்டை, குருநாதர்களுடைய வழிபாட்டை பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். 2 ஸ்லோகம் சொல்லணும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்ல வைக்கணும். சொல்ல முடியலையா எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. சமைக்கும் போது சதா உங்களுக்கு எந்த நாமம் வாக்குல உட்காருது, சாய் நாமமோ ஹரிநாமமோ சிவநாமமோ இல்ல எந்த நாமமோ முருகான்ற நாமமோ எந்த நாமா வாக்குல வருதோ அந்த நாமாவை சொல்லிக்கிட்டே சமைக்கணும். அப்படி சமைக்க சமைக்க அந்த சாதம் வேகிறதெல்லாம் பிரசாதமா மாறும். பிரசாதத்தை உங்க வீட்டுல இருக்கிற நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம குரோத லோப மோகம் அந்த ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 விதமான கெட்ட துர்குணங்கள் காணாம போயிடும். வீட்டுல என்ன பண்ணாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அந்த நைவேத்தியம் பண்ணி நீர் விழாவினதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு முறையான வழிபாட்டோட நம்ம வீட்டுல தெய்வங்களையும் குருமார்களையும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான ஒரு பாதை கிடைக்கும். அப்படி வழிபாடு செய்யாததுனால தான் நம்ம எல்லாருடைய இல்லங்கள்லையும் ஒரு நிம்மதி இருக்கிறது இல்ல, ஒரு அமைதி இருக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள வந்தாலே ஏண்டா நம்ம இங்க இருக்கோம், ஏதாவது பண்ணிப்போமான்ங்கிற ஒரு அழுத்தத்துக்கு நம்மளுடைய மனமானது ஓடி போயிடுது. அப்ப எங்க அமைதி இருக்கணும்னா இங்க அமைதி இருக்கணும். நமக்குள்ள முதல்ல அமைதி இருக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி தான் எல்லாருக்கும் அது எதிரொலிக்கும். அப்ப நமக்கான நிம்மதி வேணும்னா தெய்வத்தை வழிபடணும், குருநாதர்களை வழிபடணும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப வருவோம் விஷயத்துக்கு. சாய்நாதருடைய உண்மையான வழிபாடு எது அப்படின்றது பாபாட பக்தர்களுக்கு சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு வியாழக்கிழமை தாம் தூம்னு எல்லாம் குதிச்சு பாபாக்கு அபிஷேகம் என்ன, விதவிதமான பூக்கள் என்ன, விதவிதமான நைவேத்தியங்கள் என்ன, எல்லாமே தடால் படலாம் நடக்கும். ஆனா டெய்லி அந்த மாதிரி பண்றோமானா இல்ல, டெய்லி பண்ணணும். சரிங்களா? பாபாவுடைய சொருப்பங்கள் வீட்டுல இருந்தா அந்த சொருப்பத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தனியா எடுத்து வச்சு எல்லாருக்கும் முறைப்படி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு எல்லாம் அந்த தீர்த்தத்தை கொடுத்து அந்த மாதிரி பிறருக்கும் ஒரு உபகாரமா இருக்கணும். சரிங்களா? இத பத்தி இந்த வீட்டுல பண்ணக்கூடிய வழிபாடு பத்தி அப்படின்னு சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாருமே நல்லபடியா பண்ணுவீங்க, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. பாபாவுடைய பக்தர்கள் பாபாவுடைய சொரூபத்தை இப்படிலாம் அலங்கரிச்சு அழகு பார்ப்பீங்கன்றது அது எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமான முறையில நான் நேர்ல பார்த்திருக்கேன். கண்கொள்ளா காட்சா இருக்கும் ஒவ்வொரு வீடுகள்லயும் பாபாவை கொண்டாடுறது. ஆனா வீடுகள்ல பாபாவுடைய மூர்த்தி வச்சுக்கலாம், வீடு முழுக்க செவுத்துலாம் ஒட்டி வச்சுக்கலாம், கார்ல இருக்கக்கூடிய கீ செயின் பாபாவுடைய கீ செயினா இருக்கலாம், கையில போட்டிருக்கிற மோதிரம் பாபாவுடைய மோதிரமா இருக்கலாம். எல்லாமே பாபாவுடைய விஷயங்களாவே நம்ம வீட்டை சுத்தி எல்லாமே இருக்கலாம். ஆனா பாபா நமக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாபாவுடைய உபதேசங்கள் நமக்குள்ள இருக்கணும். இப்ப பாபாவை வழிபாடு பண்றோம் அப்படின்னா பாபா என்ன மார்க்கத்தை கடைபிடிச்சார் அப்படின்னா அவருக்கு குருவுக்கு 12 ஆண்டு காலம் சேவை புரிஞ்சார். பாபா அவருடைய குருநாதருக்கு 12 ஆண்டு காலம் சேவை பண்ணார். என்ன சேவை பண்ணார்? ஒண்ணுமே இல்லை, குருநாதரையே இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். குருநாதரை தவிர அவருக்கு வேற எதுலையுமே நாட்டம் கிடையாது. குருநாதருடைய திருமேனியை அப்படியே அழகா பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வாக்குல குருநாதருடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அக்கம் பக்கத்துல யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களையும் குருநாதருடைய சொரூபமாவே பார்க்கிறது. யாரையும் கடிஞ்சு பேசல, யாரையும் எதிர்த்து பேசல, யார்கிட்டையும் கோபமே இல்லை. மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், நல்லவர்களா இருக்கட்டும், தீயவர்களா இருக்கட்டும், பாவிகளா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாவம் பண்ணவனா கூட இருந்தாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட புண்ணியாத்மாவாளா இருந்தாலும் இருக்கட்டும்,
அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயுமே தன்னுடைய குருவை கண்டவர் நம்ம பாபா. தன்னுடைய குருவை கண்டவர் பாபா. அப்ப பாபாவாகிய சாய்நாதர் எப்படிப்பட்ட வழிபாடு பண்ணியிருக்காருன்னா, உபாசனை பண்ணியிருக்காருன்னா தன் குருவையே உபாசனை பண்ணியிருக்கார், தன் குருவையே வழிபாடு பண்ணியிருக்கார். அப்ப அவருடைய நோக்கத்தை அடைஞ்சிட்டார். சாய்நாதர் எதற்காக இந்த பூமியில அவதரிச்சாரோ அதற்கான நோக்கத்தை அவர் அடைஞ்சிட்டார். ஆனா சாய்நாதரை வழிபாடு பண்ணக்கூடிய நம்மளுடைய நோக்கத்தை அடைஞ்சோமா அப்படின்னா இல்ல. மனித பிறவியினுடைய லட்சியம் என்ன, மனித பிறவியினுடைய நோக்கம் என்னங்கிறத பாபா சொல்லியிருக்கார். மோட்சம் தாண்டா அந்த நோக்கம். நான் அவதாரம் பண்ணியிருக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, பல லட்ச பக்தர்களுக்கு நான் மோட்சத்துக்கான மார்க்கத்தை காட்டி மோட்சத்தை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேங்கிறத சுவாமி சொல்லியிருக்கார். ஒவ்வொரு மகான்களும் அப்படிதான். யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பக்தர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தவர். புரியுதுங்களா சொல்றது? அப்ப அந்த மாதிரி பாபான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சாய்நாதர் எதற்காக வந்திருக்கார் அப்படின்னா, நமக்காக வந்திருக்கார். நம்மளுடைய பிறவி பயனை அடைய வைப்பதற்காக வந்தவர் பாபா. அவருடைய நோக்கம் அதற்கு முன்னாடி தன் குருவை வழிபாடு பண்றது, குருநாதரை நினைக்கிறது, குருநாதரையே சதா நினைச்சுக்கிட்டு குருநாதருடைய ரூபமாவே அவர் மாறினார். அப்ப பாபான்னு சொல்லக்கூடிய சாய்நாதர் எந்த வழியை கடைபிடிச்சிட்டு வந்தாரோ, எந்த வழியை கடைபிடித்து வந்தாரோ அந்த வழியை கடைபிடிக்கிறது தான் உண்மையான வழிபாடு. சுவாமிக்கு பூஜை பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், ஆரத்தி எடுக்கலாம், நாமா சொல்லலாம், பஜனை பண்ணலாம், என்ன வேணாலும் அது பண்ணலாம். ஆனால் மனித பிறவியினுடைய நோக்கம் எடுத்ததனுடைய பாதைய, அந்த மார்க்கத்து வழியா பாபா எந்த வழியில நடந்து வந்தாரோ அந்த வழியில நடந்து நம்மளும் பாபாவை அடையிறது தான் உண்மையான வழிபாடு. புரியுதுங்களா சொல்றது? வழிபாடுனா என்ன? நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ, நம்ம எந்த குருநாதரை வணங்குறோமோ அந்த குருநாதர் காட்டிய வழியில நடக்கிறது தான் வழிபாடு. இப்ப புரியுதுங்களா வழிபாடுனா என்னங்கிறது? அன்னதானம் பண்றது வழிபாடுதான், பூஜை பண்றதும் வழிபாடுதான், பிறருக்கு உதவுறதும் வழிபாடுதான், யாருக்காவது வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது வழிபாடுதான், என்னைக்கும் சிரிச்ச முகமா இருக்கிறது வழிபாடுதான். புரியுதுங்களா? அதையும் காட்டிலோ குருநாதர் எந்த வழியில நடந்து அவருடைய நோக்கத்தை அடைஞ்சு உயர்ந்த சிதியை பெற்று இன்னைக்கும் நமக்கு அதை கொடுக்கறதுக்கு நம்ம முன்னாடி சொருப்பதாரியா உட்கார்ந்து இருக்காரோ அந்த வழியில நம்மளும் நடந்து போனாதான் அது வழிபாடே ஆகும். வழிபாடுனா சும்மா ஊதுபத்தி காமிச்சு அபிஷேகம் பண்ணி அதுதான் வழிபாடுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது சம்பிரதாய வழியில இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டுல தன்னையே மூழ்கடிக்கணும். ஆனா நமக்கு தன்னையே மூழ்கடிக்கிற அளவுக்கு நமக்கு பக்தி கிடையாது. பாண்டரங்க பக்தர்களை சேனாநாவிதர்னு ஒரு பக்தர், அவரு ஒரு நாட்டு ராஜாவுக்கு சேவிங் பண்ணி விடுற வேலை. அவரு சதா பாண்டரங்கனுடைய வழிபாட்டையே எழுதி குரு கிருப்பையால பாண்டரங்கனையே நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு பரம பக்தர். அன்னைக்கு பூஜை ரூம்ல உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்காரு. 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் உட்கார்ந்து பாண்டுரங்க 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 சொல்லக்கூடிய நாமாவை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அங்க ராஜாவுக்கு சேவிங் பண்ணி விடணும், ஆளு வரல. அனுப்பிட்டார் ராஜா, போய் அவரை கூட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். இங்க வந்தா ஆளு வரல, ஆளு பூஜை ரூம்ல உட்கார்ந்துருக்கார். அப்ப கூட்டுட்டு வர போனதுக்கு ஆட்கள், அந்த வேலையாட்கள் போகிறதுக்குள்ள பாண்டுரங்கனே இந்த சேனாநாவிதர் ரூபத்துல அரண்மனைக்கு அந்த ராஜாவுக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கார். அந்த ராஜாவுக்கு சேவிங் பண்ணி விட்டு காண போயிட்டார். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இவரு ஆஹா இன்னைக்கு ராஜா கூப்பிட்டாரு, நம்ம போலையே, இன்னைக்கு நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாரு, இன்னைக்கு நமக்கு மரண தண்டனை தான், ராஜா கூப்பிட்டு நம்ம போகாம இந்த பாண்டரங்கனை கட்டிட்டு அழுதுருக்கோமே, பாண்டரங்கா நீ தாண்டா காப்பாத்தணும். அங்க ஆல்ரெடி பாண்டரங்க இவர் ரூபத்துல போய் சேவிங் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். அது தெரியாம இவர் போய் மன்னிச்சிருங்க ராஜா, நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னவோ இப்படி சொல்ற, இப்பதான் நீ வந்த சேவிங் பண்ண. நான் வந்தேன், நான் வரவே இல்லையே. அப்ப வந்தது யார் அப்படின்னு கேட்டா பாண்டரங்கன் தான் வந்திருக்கான்ங்கிறத அந்த சேனாநாவிதர் சொல்லி அழுதுருக்கார். அப்ப அந்த வழிபாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டுல
பாண்டரங்கனுடைய நாம ஜபம் தியானம் அதே சிந்தனையில இருந்துகிட்டு உலகத்தை மறந்து தன்னை மறந்து உயர்ந்த ஸ்திதி அந்த சேனாதிபதி அடைஞ்சாரு. அந்த அடைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய காரியத்தை யார் எடுத்து பண்ணா? பாண்டரங்கம் பண்ணார். அப்ப வழிபாடுனா எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத யோசிங்க. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஒவ்வொரு சேத்திரத்துக்கு போகும்போதும் உள்ள இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தி பேசும். நம்ம போனா பேசுதா? அப்ப அவர்கள் பண்ண வழிபாட்டுக்கும் நம்ம பண்ற வழிபாட்டுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்ப அந்த உண்மையான வழிபாடு அதெல்லாம். அப்ப நம்ம பண்ற வழிபாடெல்லாம் நம்மளுடைய சுயநலத்துக்காக வழிபாடு, நம்மளுடைய எண்ணங்களுக்கான ஒரு வழிபாடு. ஆனா சுயநலம் இருக்கிறது தப்பே கிடையாது, எனக்கும் உண்டு, தப்பே கிடையாது. எல்லாருக்கும் அது இயற்கை. அது ஒண்ணு போனா ஒண்ணு வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா வழிபாடுன்ற ஒரு தாத்பரியத்துல தத்துவத்துல ஒரு ஸ்டெப் மேல போய் தன்னை பகவானுக்கு கொடுத்து பகவானுடைய சொரூபத்துல தன்னையே லயமாக்குறது தான் வழிபாடு. பாபா அவருடைய குருநாதரை வழிபட்டார், அந்த குருநாதருக்குள்ள நம்ம பாபா ஐக்கியமானார். அத போல பாபாவை உண்மையா வழிபாடு செய்யக்கூடிய நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா பாபாவுடைய சொரூபத்துல என்னைக்கு நம்ம லயமாகிறோமோ அதுதான் உண்மையான வழிபாடு. புரியுதுங்களா? இது சாய்நாதருக்கு மட்டும்தான் கிடையாது. ரமண மகரிஷியுடைய பக்தர்களா இருக்கட்டும், யோகி ராம் சுரத்குமார் மகாராஜுடைய பக்தர்களா இருக்கட்டும், காஞ்சி மகா பெரியவாருடைய பக்தர்களா இருக்கட்டும், எத்தகைய விதமான பக்தர்களா இருந்தாலும் அத்தகைய முன்னோர்கள் காட்டின, அதாவது நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பாண்டரங்க பக்தர்கள், இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் காட்டுன வழியில சென்று அந்த வழிபாட்டை முறைப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்திதி நமக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையான வழிபாடு. பாபாவுடைய அடியார்கள் ராதாகிருஷ்ணமாயம்மா எந்த வழியில பயணம் பண்ணி பாபாவை அடைந்தார்களோ, பிவி நரசிம்ம சுவாமிகள் எந்த வழியை கடைபிடித்து மனதுக்குள்ள ஏக்கம் கொண்டு சாய்நாதர் அடைஞ்சாரோ அந்த வழியில ராதாகிருஷ்ண சுவாமிகளுக்கும் அதேதான், சிவனேசன் சுவாமிகளுக்கும் அதேதான், உபாசினி மகராஜுக்கும் அதேதான். அப்ப இத்தகைய மகான்கள் பாபாவால பக்தர்களா இருந்தவர்களை பாபா மகான்களா உயர்த்தினார் இல்லையா? அப்ப அவர்களெல்லாம் எந்த வழியை கடைபிடித்து சாய்நாதருடைய திருவடியை அடைந்தார்களோ அந்த வழியை நம்ம கடைபிடிச்சாதான் உண்மையான வழிபாடு. இப்ப பூஜை பண்றது, ஆரத்தி எடுக்கிறது, பஜனை பண்றது, நாம ஜபம் பண்றது எல்லாமே வழிபாட்டுல ஒரு அங்கம். ஆனா இதெல்லாவற்றுக்கும் நோக்கம் என்ன? நோக்கம் எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? லட்சியத்தை நோக்கி அடையணும். லட்சியம் என்ன? பகவானை அடையணும். அதுதான் லட்சியமா இருக்கணும். அதுதான் இந்த சத் சங்கத்தினுடைய ஒரு பெரியதான லட்சியம். சத் சங்கம் ஏன் பண்றோம்னா, நீங்க இப்படி வேண்டிக்கிங்க பாபா இந்த மாதிரி கிருபை பண்ணுவார், நீங்க அப்படி வேண்டிக்கிங்க பாபா உங்களை இப்படி கிருபை பண்றத சொல்ல வரல. பகவானுடைய திருவடியை அடையணும்னா குருநாதருடைய திருவடியை பற்றி கொள்ளணும். குருநாதர் எந்த வழியில பயணப்பட்டு வந்தாரோ அதே வழியில நம்மளும் பயணப்பட்டு வழிபாடு பண்ணா குருநாதர் எத்தகைய உயர்ந்த ஸ்திதியை அடைந்தாரோ அதே ஸ்திதியை நமக்கும் குருநாதர் தருவார். இதுக்குத்தான் இந்த வழிபாட்டு முறையை தவிர வேறு எதற்காகவும் இந்த வழிபாடு கிடையாது. இப்ப உங்களுக்கு வழிபாடுனா என்னங்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் முன்னாடிதான் நோட் பண்ணுவோம். இப்ப நான் எதுவுமே நோட் பண்ணல. என்ன சுவாமி கொடுக்கிறாரோ அது வரட்டும்ங்கிற மாதிரி விட்டாச்சு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் சுவாமி சொல்ல வைக்கிறார். ஆகையினால நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோமோ, யாரை நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த சொரூபமாகவே மாறக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியதுதான் உண்மையான வழிபாடு. சரிங்களா? அத்தகைய வழிபாட நம்ம என்னைக்கு பண்றோமோ அன்றுதான் நம்ம பிறவி பயனை அடைவோம், மோட்சகதியை அடைவோம். புரியுதுங்களா? இந்த சத் சங்கம் அப்படின்னா என்னன்னா, சத் சங்கத்தினுடைய லட்சியம் என்னன்னா மோட்சம் தான். பகவானுடைய திருவடியை அடையறதுக்காக தான் இந்த சத் சங்கம் எல்லாம். புரியுதுங்களா சொல்றது?
இப்படி கும்பிட்டா அது கிடைக்கும், இப்படி கும்பிட்டா அப்படி கிடைக்கும், இன்னென்ன மந்திரத்தை சொல்லுங்க, இதெல்லாம் ஆகாது. நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன? சாய்நாதருடைய திருவடியை எப்படி அடைவது? அப்ப அவருடைய திருவடியை அடைந்தவர்களுடைய வழி எப்படிப்பட்டது? அந்த வழியில நம்ம பயணம் பட்டு பாடுபட்டோமேயானால், அந்த வழியில நம்ம பயணப்பட்டு பாடுபட்டோமேயானால் அவர்கள் எந்த கதியை அடைந்தார்களோ நம்மளும் அந்த கதியை அடையலாம். அதான் வழிபாடு. உண்மையான வழிபாடு இதுதான். சாய்நாதனுடைய சச்சரிதத்தெல்லாம் படிக்கிறோம் விழுந்து விழுந்து. அதை உள்குள்ள வாங்கி வெளியில என்னைக்கு செயல்பாடா கொண்டு வரோமோ அது வழிபாடு. பாபா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பாபா எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அம்மா அப்பா சொந்தம் பந்தம் ஜடவஸ்துகள் எல்லாத்துலயும் பாபா இருப்பாரு அப்படின்றத உணர்ந்து கொண்டு எல்லாருக்குள்ளேயும் பாபா இருக்கிறார் அப்படின்னா எல்லாருமே பாபா தான். அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பாபா கிட்ட, ஒரு பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி கிட்ட நீ எப்படி பவ்யமா ஒரு பார்த்து பார்த்து நடந்துக்கிறியோ அதை போலவே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் மரம் செடி கூட எல்லாத்துக்கிட்டையுமே அதே பிரேமையோட அதே அன்போட நடக்கிறது தான் வழிபாடு. அதான் வழிபாடு. புரியுதுங்களா? ஆகையினால ரொம்ப முக்கியமானது இந்த சாய் சொன்ன மாதிரி ஆத்ம தரிசனம். நம்மளுடைய குருநாதர் தான் சர்வத்துக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து செய்யக்கூடியதுதான் வழிபாடு. ஏன்னா வழிபாடு அப்படின்னா பிரதோஷ வழிபாடு, வராகி வழிபாடு, முருக வழிபாடு, ஐயப்ப வழிபாடு இப்படின்னு டிஃப்ரெண்டா போயிட்டே இருக்கு. நோக்கம் என்னங்கிறது யாருக்கும் புரிதல் இல்லை. நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, வழிபாடு ஏன் பண்றோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியர் கட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த வழிபாட்டுக்குள்ள நம்ம பாபாவுடைய வழிபாட்டுக்குள்ள வரதுங்கிறதே பெரிய பாக்கியம். வந்தாச்சு, வந்து அந்த வழிபாட்டு முறையை பிரயோஜனப்படுத்திக்கிட்டு எதை நம்ம லட்சியமா அடையணுமோ அதை அடையறதுக்கான வழிபாடே குருநாதருடைய வழிபாடு. சரிங்களா? குருநாதருடைய வழிபாடுன்றது ரொம்ப 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 அற்புதமான வழிபாடு. தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு வழிபட்டு இருக்கோமோ அந்த தெய்வமே குருநாதர் கிட்ட அனுப்பியிருக்கு. குருநாதரை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்ய போறோமோ அந்த குருநாதர் திருப்பி யாருக்கிட்ட அனுப்ப போறார்? தெய்வத்திட்ட தான் அனுப்ப போறார். தெய்வமே குருவா வந்திருக்கு. குரு கிட்ட ஏன் வந்திருக்கோம்னா பக்குவப்படுறதுக்காக வந்திருக்கோம். பக்குவப்பட்டு பக்தி பண்ணி பக்தி ஞானம் வைராக்கியம் அனைத்தையும் குரு கிருபையால பெற்று மனசு சாந்தியாகி பலமாகி பழுத்த பழமாக இருக்கும் பொழுது குருநாதர் அப்படியே எடுத்து பகவானுடைய திருவடியில நைவேத்தியம் பண்ணிடுவார். முடிஞ்சது. வழிபாட்டினுடைய தாத்பரியமே அதுதான். மகான்களுடைய சரித்திரங்கள், ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் இதெல்லாத்தையும் நீ கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவங்க பண்ண வழிபாட்டுக்கும் நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணமயம்மா பாபா கிட்ட பண்ண வழிபாட்டுக்கும் பிவி நரசிம்ம சுவாமிகள் பாபா கிட்ட பண்ண வழிபாட்டுக்கும் ராதாகிருஷ்ண சுவாமிகள் சொன்ன வழிபாட்டுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. நம்ம பண்ற வழிபாடு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்றோம், அது வழிபாடு கிடையாது. சுவாமிக்கு என்ன பிடிக்கும் அதுதான் வழிபாடு. சுவாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். சுவாமிக்கு இப்ப கண்ணனுக்கு அலங்காரம் பண்றோம்னா கண்ணனுக்கு ஒரு அழகு இருக்கு, அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பக்தி இருக்கணும். சாய்நாதருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கணும்னா சுவாமி கிட்ட நெருங்கினா தானே புரிஞ்சுக்க முடியும். சுவாமி கூட பழகுனா தானே அவருக்கு என்ன பிடிக்குன்றத புரிஞ்சுக்க முடியும். சச்சரிதத்துல பாபாவுக்கு பாபா யாரோ ஒரு டிவோட்டிக்கு வெள்ளை பூண்டு சட்னி கேட்டிருக்கார், அப்புறம் பேட்டா பால் பேட்டா கேட்டிருக்கார், இன்னொரு வீட்டுல சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிட்டிருக்கார், வெண்டைக்காய் கறி வாங்கி சாப்பிட்டிருக்கார். இதெல்லாத்தையும் படிச்சுட்டு பாபாக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நம்ம தீர்மானம் பண்ணிடுறோமே, கிடையாது. அவருக்கு எல்லாமே பிடிக்கும். அன்போட கொடுத்தா எதையும் வாங்கி சாப்பிடுவார். சுவாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க. சுவாமிக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். உலக விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சுவாமியினுடைய சொரூபம், சுவாமி பரமாத்ம சொரூபம்னா நம்ம ஜீவாத்ம சொரூபம். சுவாமி கிட்டே இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம்.
என் குழந்தை என்னை பிரிஞ்சு போயிட்டே, இந்த குழந்தைய எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணி நமக்குள்ள உள் வாங்கிக்கணும்னு சுவாமி தவிக்குது. அதான் மோட்சம். சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? சுவாமிக்கு என்ன பிடிக்கும்? நம்மளதான் ஏன் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு கேசரி பிடிக்கும், சப்பாத்தி பிடிக்கும், பால் பேட்டா பிடிக்கும், நம்ம தீர்மானம் பண்றோம். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா நம்மளை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நம்ம தப்பு பண்ணாலும் அரவணைக்கிறாரு, நல்லா எது தப்பு பண்ணாலும் அரவணைக்கிறாரு, நல்லா இருந்தாலும் அரவணைக்கிறார். இந்த மாதிரி ஒரு உத்தமமான அன்பு வேற யார்கிட்ட கிடைக்கும்? மனுஷங்கள்கிட்ட பழகும் போது நிறைய ஏதாவது சிக்கல் உண்டாகும். ஆனா குருநாதர்கள்ட்ட பகவான் கிட்ட பழகும் போது ஆனந்தமாவே இருக்கும். ஏன்னா பகவானுக்கு எது தேவைன்னா நம்ம தான் தேவை. உன்னுடைய மனதை நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணு, உன்னையே நீ எனக்கு கொடுத்துரு, இந்த உலகத்துல நீ இருக்க வேண்டாம், இந்த உலகம் ஒரு மாயை. நீ யாரெல்லாம் உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவங்களாம் யாரும் கூட வர மாட்டாங்க. நீ யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறியோ அது எதுவுமே உன் கூட வராது. எது வரும்? நான் தாண்டா உன் கூட வருவேன், என்னை தவிர வேற யாராலையும் உன் கூட வர முடியாதுடா அப்படின்னு சுவாமி நமக்கு உயிர் கொடுத்து, உள்ளம் கொடுத்து, அம்மா அப்பா கொடுத்து, சொந்தம் கொடுத்து, உட்காரத்துக்கு ஒரு வீடு கொடுத்து, படுக்கிறதுக்கு ஒரு பாய் கொடுத்து, சுவாசம் கொடுத்து, ஹார்ட் பீட் கொடுத்து, என்ன கொடுத்து வச்சிருக்காரு சுவாமி. அதுக்கு நம்ம என்ன கடமைப்பட்டிருக்கோம்? என்ன பண்ண போறோம் சுவாமிக்கு? ஒண்ணும் பண்ண போறது இல்லையே. அப்ப இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஏன் வந்துச்சு? சுவாமி அடையறதுக்காக தான் இந்த வழிபாடு. அப்ப பாபாவுடைய உண்மையான வழிபாடு என்ன? பாபாவை அடைவதற்காக எந்த வழியில பயணப்பட்டு பாடுபடுகிறோமோ அதுவே உண்மையான வழிபாடு. பாபாவை அடையிறது தாங்க வழிபாடே. பாபாவை அடையறதுக்காக தான் வழிபாடே பண்ணணும். உலகாயுத விஷயங்கள் அப்புறம் அது எப்படி வேணாலும் கிடைக்கும், சுவாமி கொடுப்பார், அதுக்கு தான் வந்திருக்கார். ஆனா ஒரு படி தாண்டி போய் இந்த வழிபாட்டினுடைய உண்மையான லட்சியம் என்னங்கிறத கேள்வி கேட்டோம்னா அந்த லட்சியம் குருநாதருடைய திருவடியே, வேற எதுவுமே இல்லை. குருநாதருடைய திருவடியே, வேற எதுவுமே இல்லை விஷயம். இப்ப ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையான வழிபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய பூர்ணத்துவமான அன்பை அப்படியே அன்பே வடிவான குருநாதருடைய திருவடியில வைத்து சரணாகதி பண்ணி அவரை விட்டா வேறு கதி இல்லை அப்படின்ற நிலைக்கு போய் நம்ம காணாம போற நிலை வழிபாட்டினுடைய உச்சம். வழிபாட்டினுடைய உச்சம் என்னன்னா நம்ம காணாம போகணும், நம்ம காணாம போயிடணும். சுவாமியையே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், சுவாமி தெரியணும், நம்ம தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வழிபாடு பண்ணணும். அந்த அளவுக்கு பாபா அவருடைய குருநாதர் கிட்ட அப்படிதான் பண்ணியிருக்காரு, அப்படிதான் வழிபாடு பண்ணியிருக்காரு. ஆனா பாபாவை நம்ம அப்படி வழிபாடு பண்றோம்னா இல்லையே. பாபா அவருடைய குருநாதர் எப்படிலாம் வழிபாடு பண்ணியிருக்காருன்றத ஒழுங்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாபாவை எப்படி வழிபாடு பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா சாய்? அப்ப எவ்வளவு பெரிய அற்புதமான விசேஷமான வழிபாடு குருநாதருடைய வழிபாடு, தெய்வ வழிபாடு எல்லாம். ஆனா அந்த வழிபாடு உலகாயுதமா போயாச்சு, உலகாயுதமா போயாச்சு. பட்னி கிடந்தா பாபா உனக்கு கிருபை பண்ணுவார், நீ இந்த மந்திரத்தை சொல்லு, நீ அந்த மந்திரத்தை சொல்லு. நிறைய பாதைகள் உருவாக்கிட்டே போதே தவிர வாஸ்தவத்துல இருக்கிற சத்தியம் சத்தியமா தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. அதுக்குள்ள யாரும் வரதில்லை. அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆகி அந்தாண்ட போயிடுறோமே தவிர உண்மை உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சாயி சச்சரிதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையவே கிடையாது. அதை உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையான வழிபாடு எதுன்றத சுவாமி தெரிஞ்சுக்கலாம். நீ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் என்ன நீ பார், அதுதான் வழிபாடு. நீ யாருக்காவது சாப்பாடு கொடுக்குறியா, அது பாபாவே இந்த ரூபத்துல வந்திருக்காருன்றத நினைச்சு கொடு. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், அயோக்கியனா இருக்கலாம், பிக்ஷைக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, பாபா அந்த ஜீவனுக்குள்ள இருக்கு. சோ பாபாவே வாங்கிக்கிறார். சிறந்ததான வழிபாடு. இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நோட்டு வாங்க முடியல, ஒரு பேனா வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு உதவி பண்றியா, சிறந்ததான வழிபாடு, சிறந்ததான வழிபாடு. தெய்வத்தையும் குருநாதனையும் இந்த சர்வமான உலகம் முழுக்க பார்த்து உலகத்துல இருக்கக்கூடிய சர்வத்துக்கும் நீ சேவை பண்ற பத்தியா,
சிறந்ததான வழிபாடு. இதைத்தான் விவேகானந்தர் பண்ணார். விவேகானந்தர் இதைத்தான் பண்ணார், சிறந்ததான வழிபாடு. ஜீவ சேவை பண்ணார். நம்மளும் ஜீவ சேவை பண்ணணும். புரியுதுங்களா சொல்ல வர்றது? ஆகையினால வழிபாட்டினுடைய உன்னதமான விசேஷம் ரொம்ப உயர்ந்தது. அந்த உயர்ந்ததான லட்சியம் மோட்சம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சதா அந்த காளியையே பூஜை பண்ணிக்கிட்டு காளியையே நினைச்சுக்கிட்டு இருந்தார். காளி தேவியுடைய திருவடி அடைஞ்சாரா இல்லையா? காளி தேவி அந்த அந்த பரமஹம்சருக்கு பிரத்யட்சமாகி கிருபை பண்ணாரா இல்லையா? அப்ப அவர் பண்ண வழிபாட்டுக்கும் நம்ம பண்ற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் எப்படி பூஜை பண்ணார், அவர் எப்படி அலங்காரம் பண்ணார், அவர் எப்படி அம்மா அம்மான்னு உருகுனார், அத மாதிரி நம்ம உருகுறோமா? இல்லையே. அப்ப மகான்கள் பண்ண வழிபாட்டுக்கும் நம்ம பண்ற வழிபாட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. அப்ப அவங்கெல்லாம் எப்படி ஆத்மார்த்தமா தன்னை அர்ப்பணிக்க கூடிய சரணாகத பாவத்தோட பிரேமையோட உள்ள முருகி பக்தி பண்ணியிருக்காங்க. அப்ப அதை போல பக்தி பண்றது தானே சிறந்ததான வழிபாடு. அந்த வழிபாட்டை தெரிஞ்சுக்காமலேயே நம்ம இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோமே. இதுக்கப்புறமாவது நம்ம எல்லாரும் எதை நோக்கி வழிபாடு பண்ணணும்? மோட்சத்தை நோக்கி வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுங்கிறத நினைத்து கொண்டு வழிபாடு பண்ணணும். அந்த மகான்கள் எத்தகைய வழிபாடு சிறந்ததோங்கி ஆத்மார்த்தமா பண்ணாங்களோ அதை போலவே நம்மளும் ஆத்மார்த்தமா அந்த வழிபாட்டை பண்ணணும். இதை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து அடிய நிறைய ஒரு லைவ்லையும் சொல்றேன், நிறைய சொல்லுவோம். வர சனிக்கிழமை ஒரு முக்கியமான லைவ். அந்த லைவ் என்னங்கிறது நாளைக்கு ஷார்ட்ஸ்ல அடியன் சொல்றேன். சரிங்களா? ஒரு சாயி பக்தியின் பெயரால் மூட நம்பிக்கை கூடாது என்பதை தெளிவாக்கி உள்ளீர்கள் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. அது பரவாயில்ல, சுவாமியோட கிருபை. சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான லைவ் இருக்கு, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பாபாவுடைய பக்தர்கள் மாமிசம் சாப்பிடலாமா கூடாதா? செம்ம கேள்வி. இதை பத்தி பேசுங்க சாய்ராம், நீங்க பேசிதான் ஆகணும்ன்றாங்க. சரி பேசுவோமான்னு சொல்லி நானும் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். வர சனிக்கிழமை அதான், பாபாவின் பக்தர்கள் மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதுதான் சனிக்கிழமை வரக்கூடிய லைவ். எல்லாரும் அனுபவிங்க. சுவாமியுடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லோருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய நமஸ்காரம். உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமியுடைய கிருபை. சாய்ராம்.